சாப்டர் 31. நெற்றியில் நெற்றி முட்டி, காதோறும் கவி சொல்லி, கழுத்தடியில் முகம் புதைத்து, கன்னத்தில் கனி கடித்து, இதழில் உயிர் பருகிடும் முன் உன் இதயத்திற்குள் நுழையவே தவம் கிடக்கிறேன். கை விரல்களை எல்லாம் எண்ணி முடிச்சாச்சு. எத்தனை முறை எண்ணினாலும் 10 தானே இருக்கும். இதைத்தான் ஆருத்ரா செய்து கொண்டிருந்தாள். இமைக்க மறந்து பார்த்து கொண்டிருந்தான் முகிலன். அவனின் குறுகுறு பார்வையில் லேசாக சிவப்பு ஏறிக்கொண்டே போனது அவளின் கன்னத்தில். விரல்களை நீவி, நகங்களை தடவி, வளையல்களை எண்ணி, இன்னும் என்னதான் செய்ய என்று அவள் தவித்து போனாள். இது அவளுக்கு புதிது. யாராவது அவளை திருட்டுத்தனமாக பார்த்தால் கூட அவர்களை நேருக்கு நேராக பார்ப்பாள். அப்போது அவர்கள் தடுமாறி இவள் பார்வையை தவிர்ப்பார்கள். அப்போதெல்லாம் ஏளனமாக சிரித்து விடுவாள். இவ்வளவுதானா என்று. ஆனால் இன்று கணவனின் பார்வைக்கு பதில் பார்வை கூட கொடுக்க இயலாமல் எது அவளை தடுக்கிறது? நானுமா? தெரியவில்லை. என்னதான் தைரியமும் திடமும் இருந்தாலும் பெண்கள் சில இடங்களில் தடுமாறுவதே அழகுதான். எத்தனை நேரம் என தெரியாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் முகிலன். இந்த பப்ளி எவ்வளோ அழகா இருக்கா, என் கண்ணே பட்டுடும் போல என தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவன் லேசாக புன்னகையை உதிர்த்தான். அன்று காலையில் அவன் கட்டிய மஞ்சள் கயிறு மினுமினுக்க, உடலை தழுவிய மெல்லிய பட்டுப்புடவை, தலையில் அளவான மல்லிசரம், வகட்டில் குங்குமம் என இருப்பவளை பார்க்கும்போது அவனுக்கே அவளை எழுதி தந்தது போல தோன்றியது. அவசர அவசரமாக, ஆனால் அவசியமான எதையும் விட்டுவிடாமல் கல்யாணத்தை நடத்தினார்கள் இரு வீட்டின்றும். கையில் மங்களதானே ஏந்திய போது கூட அவள் முகத்தையே பார்த்தான் முகிலன். அவள் தன் கண்ணசிவில் சம்மதம் சொன்ன பிறகே கண்களில் நீர் துளிர்க்க அதை அவளுக்கு கட்டினான். அவன் காதலித்தால் போதும், கிடைத்தது வாய்ப்பு என தாலி கட்டாமல் அவளின் சம்மதம் கேட்டு கண் பார்த்தவனின் காதல் லேசாக ஆருவை அசைத்தது. நான் காதலித்தால் போதும், உன் மனம் பற்றி கவலை இல்லை என நினைக்காமல் அவளின் கண் பார்த்து நின்றவன் அடுத்த நொடி அவள் மனதிலும் நின்றான். உதட்டில் புன்னகை உறைய அவளை நோக்கி வந்தவன் நிதானமாக மூச்சை இழுத்து விட்டுவிட்டு, நீ தூங்கு ருத்ரா, ரொம்ப சோர்வா இருக்கும் என்றான். இதைத்தான் சொல்வான் என நினைத்திருக்க ஆருத்ராவுக்கு பெரிதாக ஒன்றும் தோன்றவில்லை. அவள் ஒரு புறம் படுக்க சென்றாள். ஏதோ தோன்றியவளாக அவனை பார்த்தவள், சீனியர் என அழைத்தாள். என்னது ருத்ரா? நான் உங்களை காதலிக்கலையே தவிர இந்த கல்யாணத்தை மனசார ஏற்றுக்கிட்டு தான் பண்ணிக்கிட்டேன். அதனால் உங்களுக்கு வார்த்தைகள் வரவில்லை. அவளுக்கு முகம் செம்மை கூடியது. எனக்கு உங்கள் மனைவியை நடந்துக்கிறதுல எந்த தயக்கமும் இல்லை என ஒரு வழியாக கூறி முடித்தாள் ருத்ரா. அவள் கூற வந்ததை புரிந்து கொண்டவன், இல்லை ருத்ரா, அதுக்கெல்லாம் எந்த அவசரமும் இல்லை. உன்னை உரிமையாக்கிறதுக்கு முன்னாடி உன் காதலை என் உடமையாக்கணும், அதுதான் எனக்கு வேணும் உறுதியாக சொன்னான். அவன் சொன்னது பிடித்திருந்தாலும் பதில் சொல்ல தெரியவில்லை அவளுக்கு. அப்புறம் இப்படி சீனியர்னு கூப்பிடாத, வீட்டில் கேட்டால் சங்கடப்படுவாங்க. மற்றவங்க மாதிரி முகிலன்னாச்சும் கூப்பிடு என்றான். அவன் என்னதான் சாதாரணமாக கூறிய போதும் லேசான வருத்தம் குரலில் தெரிந்தது. சீனியர் மீண்டும் அவ்வாறே அழைத்தாள். என்றபடி திரும்பியவன் அவள் கைகளை கட்டிக்கொண்டு தன்னையே பார்த்து நிற்பதைக் கண்டு புருவத்தை சுருக்கியவன் என்ன என கண்களால் வினவினான். இனி நான் உங்க கூடவே தான் இருக்க போறேன். அதனால இனிமே தூங்காம கண் விழிச்சு என்னையே பார்த்துட்டு இருக்காதீங்க கண்களில் குறும்புடன் சொன்னாள். அவன் ஆச்சரியமாக பார்க்கவும், எனக்கு தெரியும் சீனியர், நேற்று கிளாஸ் ரூம்ல நீங்க தூங்காம ரொம்ப நேரமா என்னதான் பார்த்துட்டு இருந்தீங்க என்றாள். அவன் அசடு வழியவும், என்ன என புருவத்தை சுருக்கி கண்களில் கேட்டாள் அவனைப் போலவே. அவளுக்கு தெரிந்துவிட்டது என்பது அவன் முகத்தில் லேசான புன்னகை கிற்று மின்னியது. சிரிப்புடனே படுக்க போனான். மீண்டும் அழைத்தாள். சீனியர். இந்த வார்த்தையை கேட்கவும் அவனுக்கு சலிப்பு வர அதை மறைத்து கொண்டவன் திரும்பி பார்க்கவே இல்லை. ஆனால் அவளோ, எனக்கு உங்களை இப்படி கூப்பிட தான் பிடிச்சிருக்கு, அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு, அதை கொஞ்ச நாள் கழித்து சொல்கிறேன். ஆனால் உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் இப்படி கூப்பிடலை, போதுமா என்றாள். இல்லடி, வீட்டில் இருக்கவங்க தப்பாக நினைக்க போகிறாங்கன்னு தான், மற்றபடி நீ என்னை எப்படி கூப்பிட்டாலும் ஓகே தான்
என்றான். அப்போ சரி, அவங்க முன்னாடி அப்படி கூப்பிடல, போதுமா? கண் பார்த்து கேட்டாள். ம். தலையசைத்தான். இருவரும் ஆளுக்கொரு ஓரத்தில் கட்டிலில் படுத்து விட்டனர். அவன் டீ போட்டு பேசியது என்றும் இல்லாமல் இன்று மனதிற்குள் இனித்தது. அவள் என்ன காரணம் சொல்வாள் என யோசித்தபடியே அவனும் உறங்கினான். எப்போதும் கணவன் நெஞ்சத்தில் தலை சாய்த்தாள் என தெரியாமல் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள் மலர். காலை சூரியன் அனுமதியின்றி அறையினுள் புகுந்து தன் கதிர்களால் அவளை நனைத்து எழுப்பிக் கொண்டிருந்தான். முகத்தில் ஒளி படரவும் கண்களை சுருக்கி விழித்தாள் மலர். இரவு ஜன்னல் மீது அமர்ந்தவள் அதை மூடாமல் விட்டுவிடவும் சூரிய ஒளி நன்றாக முகத்தில் பட்டு எழுப்பிவிட்டது. எழும்போதுதான் தெரிந்தது அவள் கணவன் மார்பில் படுத்துறங்கியது. இது அப்போ நடந்துச்சு என எண்ணியபடியே விலகி எழ அது முடியாமல் அவன் அவளை இரும்பைக்கை மாயாவி போல இறுக்கி அணைத்திருந்தான். என்ன நினைச்சிட்டு இருக்காரு இவரு? கோபத்துடன் அவனை விலக்க அவனுக்கும் தூக்கம் கலைந்தது. கண் விழித்ததும் மனைவி அவனை கோபமாக பார்த்து கொண்டு இருப்பதைக் கண்டு ரசித்தபடி புன்னகை புரிந்தான். என்னத்துக்கு சிரிப்பு வேண்டியிருக்கு என மனதிற்குள் முணங்கியவள், நான் போகணும் விடுங்க என்றாள் எங்கோ பார்த்தபடி. லேசாக கையை விலக்கினான். அவள் எழுந்து போகவும் மீண்டும் அவளை பிடித்து இழுத்தான். அப்படியே அவன் மீது விழுந்தாள். கண்கள் கோபத்தில் சிவக்க முறைத்தவளின் இதயத்தின் ஓசையை அவன் இதயத்தில் உணர்ந்தான். கூந்தல் முடி முகம் மறைக்க அதை ஒதுக்கிவிட்டவன், இப்ப போ என்றான். விட்டால் போதும் என குளியலறை புகுந்தாள். அவள் வெளியே வந்தபோது செலியன் அறையில் இல்லை. கீழே வந்தாள். அப்போதுதான் ஆருத்ராவும் குளித்துவிட்டு கீழே வந்தாள். சகோதரிகள் ஒருவருக்கொருவர் பார்த்து புன்னகைத்துக் கொண்டனர். இருவரும் ஒன்றாக வரவும் ஹாலில் அமர்ந்திருந்த பெற்றவர்கள் கண்கள் குளிர்ந்தது. செலியனும் முகிலும் தம் மனைவியரை கண்களால் கைது செய்தனர். சாப்டர் 32. சூரியனின் துகள் எடுத்து உன் வதனத்தில் பூசிக்கொண்டாயோ? உன்னை காண காண கண்களில் ஒளி கூடுகிறதே. நேற்று சொன்ன வார்த்தைகள் காற்றில் கரைந்து விட இப்போதே ஆறுவை அள்ளிக்கொள்ளும் பரபரப்பில் ஊர்ந்த கைகளை சிரமப்பட்டு அடக்கினான் முகிலன். அவனை பார்த்தும் பாராமல் சென்று அவன் அமர்ந்திருந்த சோஃபாவின் கைப்பிடியில் அவனை உருசிபடி அமர்ந்தாள் ஆறு. சட்டென குடித்து கொண்டிருந்த காஃபி புறையேற அவளை அதிர்ந்து விழித்தவன் உடனே கீழே குனிந்து கொண்டான். அவளும் சிரிப்பை அடக்க முடியாமல் அமர்ந்திருந்தாள். பெற்றவர்கள் தங்களுக்குள் பார்வையை பரிமாறிக்கொண்டனர். சதாசிவம் குணசேகருக்கு கண்ணை காட்ட இருவரும் பேசிக்கொண்டே வெளியே சென்று விட்டனர். மங்கையும், அமுதா வாயே, தோட்டத்துல போய் காய்கறி பறிச்சுட்டு வரலாம் என்றார். சரி அண்ணி வாங்க என்றபடியே அவருடன் சென்றாள். மலர் நேராக சமையலறை சென்று விட்டிருந்தாள். பேப்பர் படித்து கொண்டிருந்த செழியன் எழுந்து சமையலறை நோக்கி போனான். அங்கு அவளுக்கும் ஆறுவுக்கும் காஃபி கலந்து கொண்டிருந்தாள் மலர். அவள் பின்னோடு சென்றவன் பின்புறம் இருந்து காதில் லேசாக ஊதினான். சட்டென அவன் அப்படி செய்யவும் உடல் தூக்கி வாரி போட அதிர்ந்து திரும்பி பார்த்தாள். அவளை அப்படியே தொடாமல் சமையல் மேடை மீது இரு கையையும் ஊன்றி சிறை பிடித்தான். என்ன பண்றீங்க? கையெடுங்க, யாராவது வந்துட போறாங்க என்றாள் பதட்டமாக. ஏண்டி, ரூம்ல இருந்தாலும் தொட விட மாட்டேங்கிற, இங்கேயும் தொடக்கூடாதுன்னு சொல்ற, அதான் தொடாம நிக்கிற, அப்படியும் கையெடுக்க சொல்ற என்றான். சரி விலகுங்க, நான் போகணும் அவன் முகம் பாராமல் சொன்னாள். இப்போ நான் என்ன இங்கேயே குடும்பம் நடத்தவா போறேன்? உன் தங்கைய பாருடி, பார்த்தாது கொஞ்சம் கத்துக்கோ என்றான் ஏக்கமாக. நேற்று கல்யாணம் பண்ணவெல்லாம் எப்படியோ இருக்கான். நானும் கல்யாணம் முடிஞ்சு இத்தனை நாளாக பிரம்மச்சாரியே இருக்கேன். ஏதாவது பார்த்து பண்ணடி என்றான் கெஞ்சலாக. அவன் சொன்னதும் அவள் கண்கள் கண்ணீரை கோர்க்க அவனையே பார்த்தாள். ஏ, நான் சும்மா தான் சொன்னேன், விடுடி. தப்பு என் மேலே இருக்கும்போது உன்னை கொத்த சொல்லக்கூடாது. உன் மனசு எப்போ என்னை மன்னிக்குதோ அது வரைக்கும் காத்துட்ருப்பேன், சரியா என்றவன் அவள் கண்ணீர் கன்னம் தாண்டும் முன் அதை துடைத்தான். நான் கம்பெனி போகணும், போய் கிளம்பி வரேன் என்று அங்கிருந்து நகர்ந்து விட்டான். இந்த நிலை ஏன் வர வேண்டும்? முதலில் அவன் புரிந்து கொள்ளவில்லை. இப்போது உண்மை தெரிந்து அவன் நெருங்கி வரும்போது இவளால் அதை ஏற்க முடியவில்லை. எப்படி என் காதலை சந்தேகிக்கலாம் என்ற எண்ணமே மேலோங்கி இருந்தது மலருக்கு. யாருக்காகவும் அவள் காதலை விட்டுத்துறவோ யாரும் குறைவாகவோ கருதுவது அவளால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை. அது அவள் காதல் கணவனே ஆன போதும் எப்படி என் காதலை குறைவாக எண்ணலாம்
என்றுதான் கோபம் வந்தது அவளுக்கு. தன் வாழ்வில் அவனின்றி யாரையும் இதுவரை ஏறெடுத்தும் பார்க்காத தன்னை இன்னொருவனை காதலித்தவள் என்று எப்படி நினைக்கலாம்? இது அத்தனையும் ஒருபுறம் இருந்தாலும் அவன் இன்னும் தன்னை காதலிக்கவில்லை. கணவனாக மட்டுமே அவன் கடமையை செய்ய எண்ணுகிறான். யாருக்கு வேணும் அவன் கடமை? மனதுக்குள் குமைந்தாள். உன்னை காதலிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லட்டும், அது போதும் இந்த ஜென்மத்துல. அந்த வார்த்தைக்காகத்தானே தவம் இருக்கேன். மனத்திற்குள் எண்ணியபடியே கை வேலையை செய்தாள். சோஃபாவில் இருந்து ஆறும் எழுவதாக இல்லை. தலைமுடியை டவலால் சுற்றி இருந்தவள் கர்ம சிரத்தையாக அதை பிரித்து துடைத்து கொண்டிருந்தாள். சீயக்காயின் வாசமும் புதிதாக மஞ்சள் பூசி இருந்த கயிறின் மினுமினுப்பும் சந்தன சோப்பின் மனமும் முகிலின் சுவாசம் நிறைத்தது. சட்டென அவன் எழுந்து அறைக்கு போய்விட்டான். அவன் அப்படி போகவும் அவன் பின்னோடு போனவள் கண்ணாடியின் முன் நின்று தலைமுடியை டவலால் உதறினாள். உதறிய முடியை பின்னோக்கி வீசவும் அவன் முகத்தில் படரவும் சரியாக இருந்தது. ஈரமான முடி அவன் முகம் மற்றும் கழுத்தில் சிக்கிக்கொள்ள பதட்டமானவள், சாரி சீனியர் என்றபடி திரும்பி அதை எடுத்தாள். அந்த ஒரு நொடி ஒரு யுகமாயுணர்ந்தான் முகிலன். அவன் முகம் சிவந்து கண்களில் கோபம் கொப்பளிக்க ஆறுவை முறைத்தான். என்னாச்சு இவருக்கு இப்படி ஐயனார் மாதிரி முறைக்கிறாரு என நினைத்தவள், என்னாச்சு சீனியர் என்றாள். உனக்கு என்னாச்சு ருத்ரா என்றான் அவன். ஏன், எனக்கு என்ன, நல்லா தானே இருக்கேன். அதே தான் நானும் கேட்குறேன். நல்லா தானே இருந்த, ஏன் இப்படி நடந்துக்கிற? புரியல. புரியாது. எதுக்கு எல்லாரும் உட்காந்துருக்கும் போது என் பக்கத்தில் வந்து உட்காந்த? அது நான் எதுவும் தெரியாம. இல்லை, தெரிஞ்சுதான் பண்ணுறேன். நான் ஸ்ட்ராங்கா இல்லை பலவீனமானவனான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்குறியா? சச்சா, அதெல்லாம் இல்லை. அப்புறம் ஏன் இப்படி பண்ண? எந்த ஒருத்தனும் காதலிக்கும் போது எட்ட நின்று சாமியார் வேஷம் போட மாட்டான். அதுக்காக எல்லாமே சரின்னு சொல்ல மாட்டேன். நாமே உணர்றது நம்ம இணக்கோட இருக்கும்போது தான். அந்த நேரத்தில் உண்டாகிற சில உணர்வுகள் தப்பாக இருக்காது. எல்லை மீறாத காமமும் காதல் தான். நான் காதலிக்கிற, எப்போவுமே காதலிக்க போகிற என் மனைவி. இத்தனை நாளும் உன்னை நினச்சி தான் என்னோட விடியலும் இரவும் இருந்திருக்கும், இனியும் இருக்கும். எவ்வளவோ ஆசைகள் கொண்ட சாதாரண மனுஷன்தான் நானும். ஆனாலும் உங்ககிட்ட இருந்து விலகி நிற்கிறேன்னா அதுக்கு காரணம், எனக்கு காதல் இல்லாத காமம் தேவையே இல்லை. அதனால என்னை ஜட்ஜ் பண்ணுற உரிமை உனக்கு இல்லை. என்னையும் என் காதலையும் இப்படி சில்லறத்தனமான செய்கையில் மதிப்பிட நினைக்காத. நான் சும்மா இருக்க மாட்டேன். இன்னொரு முறை இந்த மாதிரி நடந்தது, அப்புறம் என்னை நானே மன்னிக்க முடியாமல் போயிடும். ஞாபகம் வச்சுக்க. வேகமாக பேசிவிட்டு அறையை விட்டு வெளியே போக வந்தவன் திரும்பி அவளை பார்த்தான். உனக்கு காதல் வர வரைக்கும் என்னால் காத்திருக்க முடியும். ஆனால் அது வரைக்கும் உன்னால் காத்திருக்க முடியாதுன்னு சொல்லிடு. ஒரு புருஷனா மட்டும் என்னால் உனக்கு தர வேண்டியதை தரேன் சொல்லிவிட்டு வெளியேறி விட்டான். அவன் இப்படி சொன்னதுதான். அப்படியே அதே இடத்தில் அமர்ந்தவள் அசையாது அவன் சொன்ன வார்த்தைகளையே மீண்டும் மீண்டும் உரு போட்டாள். காலை உணவை செய்து முடித்த மலர் கணவனை உண்ண அழைக்க அறைக்கு சென்றாள். அங்கே குளித்து முடித்துவிட்டு உடை மாற்றிக் கொண்டிருந்த செழியனை பார்க்கவும் தடுமாறித்தான் போனாள். உடல் எல்லாம் முத்து முத்தாக நீர்த்துளிகள் இருக்க தலையை கைகளால் சரி செய்தபடியே சட்டையை எடுத்து அணிந்து கொண்டிருந்தான். சட்டென ஏதோ தோன்றவும் திரும்பி பார்த்தான். அங்கே தலை குனிந்தபடியே நின்ற மனைவியை காணவும் அவள் தடுமாற்றம் உணர்ந்தவன் லேசாக புன்னகைத்தான். என்ன பொண்டாட்டி, புருஷனை சைட்டடிக்க இப்படி தடுமாறுற? அவன் கேள்வி புரியாமல் விழி விரிக்க அதில் தன்னை தொலைத்தான் கணவன். என்னை விட அதிகமா உனக்கு என் மேல எல்லா உரிமையும் இருக்கு. நான் உன்னோட உடைமை. இந்த தடுமாற்றம் எல்லாம் தேவையே இல்லை. சும்மா ரைட் ட்ரையலா பார்க்கலாம் என்றான் கண் சிமிட்டி. அவன் சொன்னதன் அர்த்தம் புரிந்து அவனை முறைத்தவள், நான் ஒன்றும் உங்களை பார்க்க வரல, சாப்பிட கூப்பிட தான் வந்தேன். இவர் பெரிய தஞ்சாவூர் கோவில் சுற்றி சுற்றி பார்க்க என்றபடியே தன் ஃபோனை எடுக்க போனாள். அப்படியா, கூப்பிட வந்தா குரலை மட்டும் அனுப்பிட்டு அப்படி போயிருக்கலாமே. நின்று சைட் அடிச்சுட்டு மலுப்பிரியா? ஆமாம், அப்படியே சைட் அடித்த காலத்தில் கண்டுக்கலை. இப்போ என்னவோ கண்டுபிடிச்சிட்டாராம். எல்லாம் என் நேரம் என தனக்குத்தானே புலம்பிக் கொண்டு ஃபோனுடன் வெளியே போனாள். அப்படியே அவளை ஒரு கையால் வளைத்து பிடித்தவன் மறு கையால் அவள் உதட்டை அளந்தான். இன்னடி விட்டா பேசிட்ட போற, உன்னோட இந்த வாய்க்கு என்றபடியே இதழில் இதழ் பதித்தான் இளஞ்செழியன். அவனிடமிருந்து திமிரி விலகிவிட தவித்தவள் ஒரு கட்டத்தில் அவனிடமே அடங்கினாள். நீண்ட நேர முத்த யுத்தத்திற்கு பிறகு அவளை லேசாக விலகியவன்
அவள் இதழ்கள் கோவை பழமாக சிவந்து இருப்பதை பார்த்து புன்னகை போத்தான். நீ இந்த லிப்ஸ்டிக் எல்லாம் போட மாட்டல்ல, இனியும் போடாத. உனக்கு போடணும்னு ஆசையா இருந்தா சொல்லு, நானே உனக்கு இதே மாதிரி போட்டு விடுறேன். ஆசையாக குறும்பாக சொன்னான். ஆமா, உங்களுக்கு என் மேல காதல் இல்ல, என் மனசு முக்கியம் இல்ல. ஆனா நான் மட்டும் வேணும்ல, அதுக்கு நான் ஆள் இல்ல. உங்களுக்கு தேவையானதை காதல் இல்லாம தர சில பேர் இருக்காங்க. வேணும்னா காசு கொடுத்து அவங்க கிட்ட போங்க. நான் ஒன்றும் அப்படிப்பட்டவ இல்லை. வேக வேகமாக பேசி முடித்தாள். அடுத்த நொடி அவள் தலை சுற்ற கண்ணம் கன்றியபடி தரையில் இருந்தாள். அவன் விடாமல் அவளை பற்றி முத்தமிட கோபத்தில் என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் வார்த்தையை விட்டுவிட்டாள். அதன் பிறகு அதை அள்ள முடியுமா என்ன? எதிரே அக்னி ஜுவாலியாக நின்றிருந்தவனை பார்க்கவே பயமாக இருந்தது மலருக்கு. சட்டையின் கையை மடித்து விட்டவன், என்னடி சொன்ன? யாரை பார்த்து என்ன சொன்ன என கர்ஜித்தான். அது சாரி, தப்பா. தலை குனிந்தாள். என்ன இருந்தாலும் கட்டிய கணவனை பார்த்து சொல்லும் வார்த்தைகள் அல்லவே அவை. அது அவளுக்கு தெரியும். ஆனால் கோபம் கண்ணை மறைத்து விட்டது. இல்ல, தப்பா இல்ல, சரியாதான் சொன்ன. எனக்கு அதுதான் தேவைன்னா இன்னைக்கு நீ என்ன சொல்றது? என்னைக்கோ போயிருப்பேன். ஆனா இன்னைக்கு நீ சொல்லிட்டல்ல, இப்பவே எதை செய்யலைன்னா நான் என்ன புருஷன்? போயிட்டு வந்து சொல்றேன் என்னோட முதல் அனுபவத்தை. என்ன என அதிர்ந்தவள் அவன் சொன்ன வார்த்தைகளை உணரும் முன் அவன் இல்லை அந்த இடத்தில்.